படம் பார்க்க போற ஆர்வ கோளாறு இல்லை, அதை பிடிங்கி விட்டு அதில் கொஞ்சம் நறுக்கி அதை கொளுத்திக்கிட்டு நாடகத்துக்கு போவோம். சரி, நாடகம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நாடகம் நல்லா இல்லைன்னா நாடகம் நல்லா இல்லை வாங்கினா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு கிளம்பிடும். கிளம்பையில வரவையில என்ன சும்மா வாங்கிட்டியா, வரையிலே யாருக்கு வைக்கப்பட பிள்ளையாவது யாருக்கு வேலையில் யாரு தீ வச்சு விட்டு அந்த வெளிச்சத்திலேயே வீட்டுக்கு வந்துடும். ஆமா, காலையில ஊரே கூடி நிற்கும். எவன் வச்சான்னு தெரியலையா, எவன் வச்சான்னு தெரியல. அந்த அறியாத வயசு, அந்த அறியாத வயசுல அப்படியெல்லாம் நம்ம அன்னைக்கு விளையாண்டோம். இன்னைக்கு அப்படியா இருக்கு? எங்க பார்த்தாலும் 2020 கிரிக்கெட்டு, IPL கிரிக்கெட்டுன்னு எல்லாம் கிரிக்கெட் மயமா மாறி போச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, வாத்தியாரே எவ்வளவுதான் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்த மண்ணுங்கிறது வந்து தாய்ப்பாடுக்கு இணையானது. இந்த ஊர்ல பிறந்திருப்போம், எங்க வேணாலும் வாழலாம், எந்த நாட்டில் வேணாலும் வாழலாம். ஆனா எங்க வாழ்ந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்த மண்ணுங்கிறது வந்து தாய்ப்பாடுக்கு இணையானது, அதை மறக்கவே முடியாது. அது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என் தம்பி வசந்த், ஆமா வசந்த வந்து ஆமா அது எங்க மறக்க முடியாத என் உடன்பிறவாத சகோதரன். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஐயாவுக்கு உட்காந்துருக்கேன், நீங்கள் நாளைக்கு காலையில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனிமையாக உட்காந்து நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம சின்ன பிள்ளையில எப்படிலாம் விளையாண்டுருக்கான், எவ்வளோ சேட்டையெல்லாம் பண்ணியிருக்கலாம், இந்த இளமையான வாழ்க்கையில நம்மளை விட்டு போயிடுச்சே அப்படின்னு மட்டும் நினைங்க. உங்களை அறியாமல் உங்கள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரலைன்னா அப்புறம் பாருங்க, இனிமேல் நீங்கள் பணம் வரதுலையே நுங்கோடி குடிக்க முடியுமா, மஞ்சு வட்டு மாடு குடிக்க முடியுமா, பஞ்சமாடிக்கு பக்கோட்டி ஓட முடியும். அந்த சின்ன வயசுல எல்லாமே பண்ணியிருப்போம், ஆனா இப்ப முடியாது. அப்ப போன வாழ்க்கை போனதுதான், திரும்ப கிடைக்காது. ஆனா அந்த வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நினைவுகள் இருக்கு வச்சுதா, நம்மளும் இப்படித்தான் வாழ்ந்துருக்க முடியாது. இந்த நினைவுகள் வந்து ஒவ்வொரு மனிதனையும் மஞ்சள் விட்டு மாடு விரட்டுற மாதிரி விரட்டுது. வேகமான உலகம் இன்னைக்கு, இந்த வேகமான உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு எப்படி ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சள் விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது, ஊர் வாசம் தாய்ப்பாடா மனமடக்குது, மஞ்சள் விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது, ஊர் வாசம் தாய்ப்பாடா மனமடக்குது, கஞ்சி கூட தூக்கும் போது போட்டு உழைச்சதும், கஞ்சி கூட தூக்கும் போது போட்டு உழைச்சதும், ஒரு ஊழல் கட்டி அறிந்து கஞ்சி விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுதே, ஊர் வாசம் தாய்ப்பாடா
வர்றீங்க? நீங்க இவ்வளவு வேகமா வரீங்க, எங்க இருந்து வரீங்க? வேகமா வர்றேன். நான் ஏன் இருக்கிறீங்க? ஆமா, என்ன வேலையா அப்படி? புரிஞ்சு நடத்தும் மக்களுக்கு குறிப்பறிகிற தன்மை நிறைய உண்டு சொல்லுவாங்க. பார்க்கும்போது எனக்கு சொந்தக்கார மாதிரி தெரியுது. நீங்க என்ன வேலையா இங்க வந்தீங்க அப்படிங்கிற விவரமும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றதை விட உங்க வாய் மூலியமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மாப்பிள்ள குறிப்பறியும் தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாத்தியார கொஞ்சம் கவனிங்க. அதாவது விபீஷணனுக்கு பட்டாபிஷேக விழா நடக்கும். சரி. இலங்கையில விபீஷணனுக்கு பட்டாபிஷேக விழா. அங்கே ராமபிரான் அமர்ந்திருப்பார். அந்த அரண்மனையில அந்த விரித்திருக்கக்கூடிய அந்த ரத்தின கம்பளத்தை பார்த்து ராமபிரான் நினைக்கிறாரு, இந்த ரத்தின கம்பளம் நம்மளை அயோத்தி அரண்மனையில விரிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்கு என்ன நினைக்கிறாரு, வெளியில சொல்லல. ஆனா இவர் என்ன மனசுல நினைக்கிறாங்கிறத ஓரமா நின்று கொண்டிருந்தா சாம்புவார் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, ராமபிரான் நினைச்சிருந்தா இலங்கைக்கு அவரே அதிபதி ஆகலாம். ஒரு நாட்டையே தன்னுடைய நண்பனுக்கு கொடுக்கிற ராமபிரான் சாதாரணமா ரத்தின கம்பளத்தை இந்த ரத்தின கம்பளத்தை போய் ஆசைப்படுறாரு அப்படின்னு. இப்ப நம்ம என்ன நினைச்சோங்கிறத அந்த ஆள் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு ராமனுக்கு தெரிஞ்சு வச்சு. அதைத்தான் சொல்லுவாங்க, எத்திசை மேபு புகழ் இலங்கை மா நகரம் தன்னை நத்திய தோழனுக்கு நன்முடி சூட்டும் நாளே ரத்தின விருப்புதனை ராவனும் கருது பண்ணும் சத்திய வேந்தன் என்னும் சாம்புவா அறிந்தார் என்றோ. அந்த மாதிரி குறிப்பறியும் தன்மையில இவங்க தம்பி உள்ள இருந்து கேட்டானே, ஆறுனா என்ன, நதினா என்ன? அதாவது நதி என்றால் வற்றாத சீவ நதி, தண்ணி எப்போதும் ஓடிக்கிட்டு போயிடா. அதுக்கு தான் வற்றாத ஆறுன்னு சொல்ல மாட்டாங்க, வற்றாத ஜீவன் நதின்னு சொல்லுவாங்க. அது நதி என்ன, அந்த பற்றி வரக்கூடிய இடத்துக்கு என்ன சொல்லுவான், ஆறுன்னு சொல்லுவான். ஆறுன்னு சொல்லுவான். இப்ப நம்ம தமிழ் அகராதியில் எடுத்துக்கிட்டோம்னாக்க இப்போ கோயில்னு எழுதுறோம். வாத்தியார கோயில்னு எழுதுறோம், கோவில்னு எழுதுறோம். கோயில்னு ஈனா போட்டு எழுதுறது சரியா, வீணா போட்டு எழுதுறது சரியா? ஒரு பத்திரிக்கை நம்ம நாட நோட்டீஸ் அடிக்கிறோம், ஸ்ரீ அப்படின்னு போடுறது சரியா, அருள்மிகுன்னு போடுறது சரியா? ஸ்ரீ என்பதற்கு சமஸ்கிருதம், அருள்மிகு அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு, அருள்மிகுங்கிறது தமிழாக்கம். தமிழாக்கம். அதை கொண்டுட்டு வந்த மந்திரி நம்ம புதுக்கோட்டை மந்திரி, உங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரு. அவர் தான் முதல்ல வந்து இந்த ஸ்ரீங்கிற வார்த்தையை எடுக்கணும். ராமவீரப்பன் ஆரம்பிப்பேன். அவர் தான் அந்த அவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த ஸ்ரீ என்பது வந்து சமஸ்கிருத சொல்லு, அது இருக்கக்கூடாது. அந்த ஸ்ரீ எடுத்துட்டு அருள்மிகு அப்படின்னு போடுங்க அப்படின்னு அவர் தான் வந்து அவங்க அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே அதே மாதிரி ஆக்கினார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், தெரியாத ஒரு பாசைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர, அடுத்த மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர, உலகத்துல எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு செம்மொழி அப்படிங்கிறது எது கிடைக்குதுன்னா தமிழுக்கு கிடைக்குது. இதுல நான் சொன்ன மாதிரி எல்லா மொழியுமே எப்ப வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இன்னமும் தமிழ் மொழி எப்ப வந்துச்சுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. தமிழ் மொழி ஒண்ணும் இல்லைங்க. இன்னும் ஒரு உதாரணம், நம்ம நிற்கக்கூடிய பகுதி, யாரும் ஊரே யாவரும் கேடு தீரும் நன்றும் பிறர் தர வாரா. இதாவது யாரும் ஊரே யாவரும் கேளுன்றது இன்னைக்கு ஐக்கிய நாடு சபையில அதை இதான் குறிச்சு தமிழ் எழுத்து அதை கொடுத்தவன் இந்த பகுதிக்குரிய கணியன் பூங்குன்றனார் கொடுத்தது. யாரும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னு அந்த விளக்கத்துக்கு என்ன, யாரும் ஊரு எல்லாமே நம்ம ஊரு, யாவரும் கேளு அப்படின்னா என்ன, கேளீரன்னு சொன்னா எல்லாரும் நம்ம உறவினர்கள். தமிழ் அர்த்தம் வந்து எல்லாரும் நம்ம உறவினர்கள், எல்லா ஊரும் என் ஊரு, எல்லாரும் என்னுடைய உறவினர்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒரு மனிதன் கெட்டவனாகிறதா நல்லவனாகிறதா உன்னுடைய வாழ்க்கையை நீ உனக்கு தாண்டா இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு என்ன, அடுத்த உன்னை கெட்டவன் சொல்லப்படுறதில்ல, அடுத்தவனை நல்லவன் சொல்லக்கூடாதுல. நீ எப்படி வாழ்றியோ, நீ நல்லவனா வாழணும்ன்றத கெட்டவனா வாழணும்னு நினைக்கிறத உனக்கிட்ட தாண்டா இருக்கு. நீ நல்லவனா வாழ போச்சு. நீனும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு ஒரு அற்புதமான
இந்த கணிகன் பூங்கன்றனால் புறநானூற்று பாடல்கள்ல இடம்பெற்ற பகுதி இந்த திருப்பத்தூர் பகுதி. இந்த இடத்துல நிக்கிறீங்க, வேகமா தடுத்து நிறுத்திருக்கிற. நீங்க யாரு மச்சான்? நீங்க தங்கச்சியை தான் தேடி வந்திருக்கீங்கிற விவரம் எனக்கு தெரியும். இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் சிரமப்பட்டு நாங்க என் தங்கச்சியை வளர்த்துருக்கோம்னா எதுக்காக? உங்களுக்கு கொடுக்கறதுக்காக. சரி. ஏன்னா நாங்க இவ்வளவு தூரம் வரம் இருந்து தவம் இருந்து இந்த இடத்துல காவ பார்த்துட்டு இருக்கோம்னா எதுக்கு? நீங்க வரணும், எங்களை எல்லாம் ஆட்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே இவ்வளவு தூரம் பண்றோம். அதுக்காக நீங்க என் தங்கச்சியை பார்க்கணும். அதுக்கு முன்னால உங்க தங்கச்சி ஒண்ணு இருக்குது, அதுகிட்ட பார்த்துட்டு என்ன விவரத்துன்னு முறையா கேட்டுட்டு நீங்க வாடிக்கு போயிட்டே இருங்க. உள்ள வர அதுகிட்ட என்னத்தை பார்க்க சொன்னீங்கப்பா? அதுகிட்ட என்ன இருக்கோ அதை பார்க்க வேண்டியதானே. அவ்வளவுதான். முடிஞ்சப்பா. வருஷமா ஒவ்வொருத்தையும் இருக்காங்க. அவன் எங்கேயும் போயிட்டு விழுந்து எந்திரிச்சு வர்றான், அவனுக்கு தெரியாது. ஆமா, 50 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமா அந்த உலகத்துல இருக்காங்க. இன்னமும் இதுகளுக்கு பதில் பாடு தெரியாது. யாரு வாத்தியார் நீங்கிறதா எங்களுக்கு தெரியுங்க. அவர்தான் சொல்லி கொடுத்தது. நீங்க தொட்டு வச்ச பிள்ளைய எதுவுமே வீண் போனது கிடையாது. அதாவது புதுக்கோட்டையை பொறுத்தவரை வேற ஒண்ணு செய்தின போறாரு. அப்படித்தான் இல்ல, இங்க இப்படி உட்கார்ந்தவனே எனக்கு என்னன்னாக்க நாடக உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் முத்தப்பா இன்னும் உட்கார்ந்தவனே அவருடைய நாகரிகம் வந்துச்சு. அந்த மாதிரி அப்பா விரும்பல இந்த நேரத்தில் அது ஒரு மகா தெய்வ பிரபு. சரி மத என்ன கட்சி கூப்பிடுமா? கூப்பிடுற நான் உண்டா பல தடவை சொல்லியிருக்கேன். 6ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி கைகாலில் நீட்டாதியா. ஆமா, 6ஆம் தேதிக்கு மேல நீ எப்படி வேணாலும் கைகால நீட்டு.
150 ரூபாய். ஆரம்பத்துல இருந்ததை விட இப்ப ரொம்ப வேகமா இருக்கு. என்னது அண்ணே வாத்தியார வேற ஒண்ணும் இல்ல வாத்தியார, 150 ரூபாய்க்கு பின்னி எடுக்கிறாங்க 2 பேரும். அதான பேச்சு, அதான்டா. நம்ம இடத்துக்கு வேடு அவர் வீட்டு மான காணுமா, என்கிட்ட கேட்டாரு. நான் மானு வரல, ஒரு மயில் வரல அப்படின்னு. மயிலு தான் ரூம் போடணும், மயிலு வரலன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களை எல்லாம் விட இந்த இடத்துக்கு தலைவியாகப்பட்ட இந்த இடத்துக்கு தலைவியாகப்பட்ட தலைவி சொல்லிட்டாங்க, நான் அந்த நிமிஷமே நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட்டையுமே போட்டு கொடுத்துருக்காரு, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அதனால நீ இருக்கு இல்லங்கிற விவரத்தை நீ சொல்லிட்டு சொல்லிட்டான். நான் மட்டும் இருக்குன்னு சொல்ல போற மாதிரி. ஆமா, நான் அதத்தானே சொல்ல போறேன். ஒரு ஆம்பளைக்கு அப்படி பொசுக்குன்னு எதையும் சொல்லி விடக்கூடாது. வந்தனாலும் வந்துச்சுனாலும் நம்ம சொல்ற விதத்துல தான் ஆம்பளைக்கு வேகம் கொடுக்குறது. என்ன தெரியுமா, அவர் வந்துருச்சுன்னு சொன்னா நீ வல்லேன்னு சொல்லணும். நீ வல்லேன்னு எவ்வளவு தூரம் சொல்றீங்க அப்பதான் அவருக்கு வேகம் கிளம்பும். புண்ணியவானே அண்ணே தங்கச்சி சொல்றாரு கேட்டுக்க. முட்டிய போடு என்ன அன்பார்ந்த நாடக கலாரட்சி பெருமகளே, இந்த நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் நாடக நடிகர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் மற்றும் இசையமைப்பாளர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இங்கு உங்கள் முன்னால் வேடுவராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மூனா வைரமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இங்கு பள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி என் இந்திராதேவி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இங்கு நாரதராக நடித்த கலைவாணி மைந்தன் கலைவாணி மாஸ்க் போட்டுவாடா. இங்கு அருமணியம் சிறந்த முறையில் அருமணியம் வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் வாத்தியா ஆர்.கே. மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இங்கு மிருதங்க மாஸ்டர் அன்பு சகோதரர் கே. சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இங்கு ஆதரவு மாஸ்டர் எனது அருமை மகன் புதல்வன் சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தாள மாஸ்டர் நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இங்கு சிறந்த முறையில் டான்ஸராக நடித்த அரிகரண்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. கொண்டிருக்கும் எஸ்பி சிவபாலன் அவர்களுக்கு சிவபாலன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் நமது SKR சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அன்பு சகோதரர் அவர்கள் நாகராஜன் அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அது வேறு இது வேறு. இந்த நாடகத்தில் சிறந்த முறையில் மிக குறுகிய காலத்தில் சிறந்த நடிகர்களை கொண்டு இந்த நாடகத்தை அமைத்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையப்பா SK ராமச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையிலும் நாடகத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஒரு சிறந்த முறையில் அமைத்திருக்கிறார்கள். இங்கு சிறந்த முறையில் சீன் அலங்காரம் அமைத்த சீன் ஆபரேட்டர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. உனக்குங்க விடிய விடிய நாடகம் பார்த்ததுக்காக உனக்கு 10 துண்டு தருவார் சாமி. ஆமா, இந்த சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் நமது ட்ரிபிள் கே கண்ணன் தானியா கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து எங்களை கௌரவப்படுத்திய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்களது கலைக்குழு மற்றும் இசைக்குழு சார்பாக மற்றும் இசை அமைப்பாளர்களின் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர் அருமையப்பா SK ராமச்சந்திரன் அவர்களின் சார்பாகவும் எங்களது ஒளி அமைப்பாளர் அன்பு சகோதரர் நாகராஜன் அண்ணார் அவர்களின் சார்பாகவும்
சீன் ஆபரேட்டர் பொன்னுசாமி அவர்களின் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் சார்பாடா நமது ஒளி இது வீடியோ கவரேஜ் கே கண்ணன் சார்பாகவும் நீ முதல்ல நல்ல வேலை எடுத்து விட்டுவாரு உங்கள் அனைவர்களுக்கும் அவர்கள் சார்பாக உங்கள் அனைவர்களுக்கும் எங்களது கிராமத்தார்களுக்கு நன்றி 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 வணக்கம் 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 வணக்கத்தில் உரித்தாக்கி கொண்டு எங்களது கலைப்பணியை தொடர்கின்றோம். நன்றி. வேறொரும் பள்ளியும் வந்து வாதாட வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாதாட என்னன்னா எல்லா துறையும் இங்க பாருங்க உள்ள போய் தனித்தனியா உட்கார்ந்து உள்ள போய் தனித்தனியா உட்கார்ந்து அந்த துணிமணி எல்லாம் மடிச்சிருவீங்க. என்னதான் சொன்ன நீ? நான் போன் பண்ணீங்க முதல்ல சொன்னாங்க இல்லையா? வேற எதுவும் சொல்ல போறாங்க. அதுதான் சொல்ல போறாங்க. நீங்க தூண்டி விடுறதுக்குன்னே உட்கார்ந்து இருக்கீங்களா? என்ன சொல்றாங்க புரியல. அது புரியவே வேண்டாம்.